தீபாவளி பண்டிகைக்கு 41 நாட்களே உள்ள நிலையில் சீன பட்டாசுகள் வருகையால் சிவகாசி பட்டாசு தொழில் நலிவடையும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. தீபாவளி என்றாலே பட்டாசுதான், பட்டாசு என்றாலே சிவகாசிதான். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக சிவகாசி பட்டாசு இல்லாத தீபாவளி என்ற நிலை ஏற்பட்டுள்ளது தமிழகத்தில். தீபாவளிக்கு இன்னும் 41 நாட்களே உள்ள நிலையில் குட்டி ஜப்பான் என்றழைக்கப்படும் நமது சிவகாசியில் பட்டாசு தொழிலை நம்பி நேரடியாகவும் மறைமுகமாகவும் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் உள்ளனர். சீன பட்டாசுகள் கள்ளத்தனமாக தமிழகத்தில் கால் பதிப்பதால் செய்வதறியாமல் திகைத்து நிற்கின்றனர் சிவகாசி பட்டாசு தொழிலாளர்கள். சிவகாசி பட்டாசுக்கும் சைனா பட்டாசுக்கும் என்ன வித்தியாசம்னா, சைனா பட்டாசில் உராய்வுத்தன்மை அதிகம், விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதை பயன்படுத்தினால நுரையீரல் புற்றுநோய் ஏற்படும். தெரிஞ்சிருந்தும் அரசாங்கம் அதை தடை பண்ணாமல் இருக்குது. சிவகாசி பட்டாசு உற்பத்தினால நிறைய ஆயிரக்கணக்கான கோடிகள் வருமான வரி அரசாங்கத்துக்கு கிடைக்குது. ஆனால் திருட்டுத்தனமாக வர சைனா பட்டாசுனால எந்த வரியும் கிடையாது. இருந்தும் ஏன் மத்திய அரசு கண்டும் காணாமல் இருக்குன்னு தெரியல. முழுமையான நடவடிக்கை அரசாங்கம் எடுக்க வேணும்னு வேண்டி கேட்டுக்கிறோம். சென்னை துறைமுகத்துக்கு வரக்கூடிய கண்டெய்னர்களை உரிய முறையில் பரிசோதனைக்கு உட்படுத்தாததால் சீன பட்டாசுகளின் வருகை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக குற்றம் சாட்டும் இவர்கள் சிவகாசி பட்டாசு தொழிலாளர்களை காக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்றனர். தமிழக அரசுக்கு நாங்கள் வைக்கிற கோரிக்கை என்னென்னா, தற்கால உரிமம் டெம்பரரி லைசன்ஸு தமிழ்நாடு முழுக்க அனைத்து ஊர்களையும் கிடைச்சா சிவகாசி பட்டாசு ஓரளவு விற்பனை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்பொழுது ஈரோடு, கோவை, திருப்பூர், சென்னை மட்டுமே டெம்பரரி லைசன்ஸ் இருக்குது. மற்ற எந்த ஊர்லேயும் டெம்பரரி லைசன்ஸுங்கிற முறையே இல்லை. அதனால் தமிழக அரசு தாய் மனசோட இந்த ஏற்பாடை செஞ்சதுன்னா சிவகாசியில் தேங்கி கிடக்கிற பட்டாசு விற்பனையாகும். சிவகாசி வாழ்க்கை தொழிலாளிகளுக்கு ஒரு வாழ்வாதாரம் கிடைக்குன்னு கேட்டுக்கிறோம். கள்ளத்தனமாக சந்தைகளில் ஊடுருவும் சீன பட்டாசுகளை கண்காணித்து முற்றிலும் களையெடுத்து சிவகாசி பட்டாசு தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை காக்க நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே இந்த ஆண்டு தீபாவளி சிவகாசி பட்டாசு தொழிலாளர்களுக்கு இனிய தீபாவளியாக அமையும் என்பதே அனைவரின் கருத்து. தந்தி டிவி செய்திகளுக்காக பாஸ்கரன்.